ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்க ஃபியூச்சர் ஃபேமிலி. இது வந்து போகி ஈவினிங் வந்து நான் சந்தைக்கு கிளம்பிட்டேன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4:30க்கே எழுந்தாச்சு. அம்மா வந்துட்டாங்க. என் கையில் அடிபட்டதுனால வந்து அம்மா கோலம் போட்டாங்க. நானும் இவருமே ரங்கோலி போடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம், சேர்ந்து ட்ராயிங் மாதிரி பண்ணலான்ட்டு. பட் வந்து அம்மா எங்களுக்கு முன்னாடியே வந்து போட்டுட்டாங்க. சரி, அவங்கள எதுவும் சொல்ல முடியாதுல்ல, அதனால் ஆசையாக போட்டிருக்காங்க அப்படின்னு விட்டுட்டோம். சரி, சிம்பிளாக இருக்கேன்னு சொல்லிட்டு சைடில் எதனா வரையலாம் அப்படின்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பானை ட்ராயிங்ஸில் சூப்பராக பண்ணுவார். அதனால் அவரை பானையும் கரும்பு வரைய சொல்லிட்டோம். பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. எங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடு 4 வீடு தான் இருக்கும். அதில் 3 வீடு தான் நாங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேரும் அங்கே போட்டுட்டு தூங்க போயிட்டாங்க போல். எப்போ போட்டாங்கன்னு தெரியல. நாங்கள் நைட்டு தான் எந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா பொங்கல்னால் நைட்டு தான் போடுவோம். ஆனால் வந்து இந்த வருஷம் வந்து 2 நாளுமே போகிலேருந்து கணக்கு பார்த்தீங்கன்னா 2 டேஸாக வந்து மார்னிங்கில் போடுறோம். அதுவும் நல்லது தான். மார்னிங் 4 o'clockே எழுந்துக்கிறோம். வெளியே வந்து போடுறதுக்கு 6 மணி ஆகிடுது. இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் இப்போ காமிச்சால அவங்க அங்கே 2 பாப்பா இருக்காங்க. ஸ்கூல் 12th என்னமோ படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அக்கா தங்கச்சி அவங்க மம்மி கூட ஹெல்ப் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா எல்லோரும் எழுந்து வந்துட்டாங்க. நான் குட்டி பையன் எழுந்துட்டான்னு சொல்லிட்டு போய் தூங்க வைக்கலாம் பார்த்தா ரியா கேட்டால், போம்மா டேடி ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டேன். இவர் ட்ராயிங் பண்ணார், நாங்கள் கலர் அடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக வந்து ஹாப்பி பொங்கல் போட்டால் தானே ஒரு கிக்கே இருக்கும். அப்போ தான் பொங்கல் செலிப்ரேஷன் மாதிரியே இருக்கும் எங்களுக்கு. அதனால் வந்து 2 பேரும் வந்து நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்ட்டு ஒரு வழியாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா அவங்கள வந்து இப்போவே அந்த ஆசைலாம் கண்ட்ரோல் பண்ணோன்னா ஒரு மாதிரி அவங்களுக்கு ட்ராயிங்கும் பண்ண தெரியாது. இதெல்லாம் ஒரு ஆசையே வராது அவங்களுக்கு. அதுக்காக வந்து ஏதோ பண்ணட்டும் அப்படின்னு விட்டுட்டோம். குட்டி பொண்ணுலாம் 2nd தான் படிக்கிறா. ஆனால் வந்து ஏதோ ஒன்று போட்டோம் அப்படின்னு விட்டுட்டோம். இவர் சொல்லி கொடுத்துருந்தாரு, இப்படி போடாதம்மா, இது மேலேயே கை வச்சு இப்படி போடணும் அது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் காமிச்சிட்டு இருந்தார். ட்ராயிங்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சூப்பராக பண்ணுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி வரைகிறது எழுதுறது அதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டோம். மற்றபடி கலர் அடிக்கிறது ரங்கோலி அந்த மாதிரிலாம் நாங்கள் போடுவோம். கரும்பு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்த மாதிரி வரைஞ்சிருந்தா செம்மையாக இருந்திருக்கும். ஆனால் சூப்பராக ரியாலிட்டிக்காக வந்து இருந்துச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:15 ஆகுது. இதுக்கு மேலெலாம் கொஞ்ச நேரம் போய் படுக்கலான்னு பாப்பாலாம் சொல்லிட்டு இருந்தா. இதுக்கு மேலே வந்து வேலைக்கு ஆகாது. அதனால் நேராக வந்து முடிச்சுட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா குட்டி பையனை எழுந்துட்டார். சரி, எல்லாருமே வந்துட்டோம், இப்போ வாங்கம்மா உள்ளே போகலான்ட்டு இவங்க எல்லாரையுமே கூட்டின்னு போயிட்டு கொஞ்ச நேரம் படுக்க தந்தால் நீங்கள் படுங்க, மம்மி வந்து தண்ணி காய வச்சுட்டு ஒருத்தராக குளிச்சிடலாம், ஃபஸ்ட்டு நான் மம்மி குளிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து மறுபடியும் இல்லை மம்மி இருங்க, நான் ஏதோ ஒரு பெண்டிங் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ரியா வந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டு டாடி நான் இது எதனா பண்ணிட்டோமா அப்படின்னு பண்ணிகிட்டே இருந்தா. இவங்களுக்கு இதெல்லாம் மறக்க முடியாது. எங்களுக்கு வந்து ஏதோ முடிச்சிட்டுமே தான் இருக்கும், கோலம் போட்டுட்டோங்க நல்லபடியாக அப்படின்னு இருக்கும். ஆனால் வந்து கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன வயசில் மெமரி மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நான் காமிச்சல வெடிகாலம் அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கோலம் போட்டுட்டு கரும்பு பானை வரைஞ்சிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு அதுவும். இப்போ பாருங்கள் லுக் இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் பொங்கலுக்கு எப்படிலாம் போட்டிங்க, என்னென்ன பண்ணிங்க சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் இப்படி தான் பண்ணியிருக்கேனான்னு எனக்கும் தெரியும். இவ்வளோ தாங்க லுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லாயிருக்கு. சிம்பிளாக இருந்தாலும் நல்லாயிருக்கு. பொங்கல் பானை வந்து சூப்பராக இருந்திருக்கு. எனக்கு ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த கரும்பு பானை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குது. உங்களுக்கு வந்து அந்த கரும்பு பானை பிடிச்சிருக்கா, இல்லை 2026 பொங்கல் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு இது பிடிச்சிருக்கா, அப்படிலாம் அந்த ஃப்ளவர் கோலம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நேராக உள்ளே போயிடலாம். உள்ளே வந்துட்டோடனே ஃபஸ்ட்டு வந்து அரிசிலாம் ஊற வச்சிட்டேன், தண்ணி போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் ஸ்லோவில் வச்சுட்டு வெஜிடபிள் எல்லாமே வந்து கட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் நேற்றே குளிச்சுட்டு வந்தவுடனே பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூம் போட்டால் தான் இதெல்லாம் வேலை செய்ய முடியும். ஓரளவுக்கு மொத்த வேலை முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் நாங்கள் வந்து நிறைய செஞ்சால் சாப்பிட மாட்டோம். பாப்பாலாம் அந்த அளவுக்கு வளரல. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன். வெல்லம் பொங்கல் பால் ஊற்றி செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் வந்து இது வந்து 2 இயர்ஸ் முன்னாடி வாங்கினது. அந்த பொங்கலுக்கு செஞ்சுட்டு லாஸ்ட்டு பொங்கல் பாட்டி தவறிட்டாங்க, அதனால் செய்யலை. அதனால் கடைசியாக வந்து பொரியல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் யாருமே கேட்காம எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எங்கள் பாட்டிலாம் எப்படி பண்ணுவாங்களோ அதில் கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச குக்கிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பண்ணிட்டோம். வெந்தயக்கீரைலாம் விட்டாங்க, அது ரொம்ப முக்கியம். அது செய்வாங்க கடையல் மாதிரி.
பட் வந்து அது யாரும் சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில். குழந்தைங்களாம் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அம்மா வீட்டில் செய்வாங்க. அதனால் எங்களுக்கு எல்லாருக்கும் அங்கேருந்து வந்துடும். அதனால் நான் வந்து சிம்பிளாக வந்து அந்த காயெல்லாம் போட்டு ஒரு குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல் பண்ணிட்டேன். சிம்பிள். நான் இவர்கிட்ட கேட்டுனே இருந்தேன், பாயாசம் செய்யட்டுமா இல்லை வடை செய்யட்டுமான்னு கேட்டுனே இருந்தேன். இதெல்லாம் வேணாம், நாளைக்கு நான்வெஜ் எடுக்கிறோம்ல அந்த டைமில் வந்து நம்ம வடையும் பாயாசம் செஞ்சுக்கலாம், மொத்தமாக செஞ்சால் யாரும் சாப்பிட மாட்டாங்க, வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் இவர் வந்து தேங்காய் உடைச்சிட்டு வர சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அப்படியே நம்ம வெளியே போயிட்டு சூரியனுக்கு வந்து நம்ம படையல் போட்டுடலாம். இங்கே வந்து கோலம் போட்டிருக்கேன். நல்லா இருக்கா சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல. கரும்பு வந்து சூப்பராகவே ரொம்ப எங்களை விட ஹைட்டாக இருந்துச்சு. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து பண்ணிவிட்டு இங்கேயும் சாமி கும்பிட்டுட்டோம். பாப்பா எல்லாருமே கும்பிட்டுட்டாங்க. இப்போ நான் இங்கே தீபார்த்தனை காமிச்சிட்டு அப்படியே உள்ளே போயிடலாம். நல்லா எல்லாருக்குமே இந்த வருஷம் வந்து உணவில் வந்து எந்த ஒரு குறை இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டேன். மெயினாக அதுதான் வேண்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். பாப்பா எல்லாருமே அப்படி தான் வேண்டிக்கிட்டாங்க. எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கணும், எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிட்டேன். அப்படியே உள்ளே போயிடலாம். இதெல்லாம் வந்து நானே பார்க்கல. என் குட்டி பொண்ணு தான் என் பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு வந்தா. நான் வந்து நைட்டியில் தானே இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி சாமி கும்பிட்ற நேரத்துமாவது சுடி போட்டுக்கலான்ட்டு நான் என்னோடய பர்த்டே காஸ்டியூம் தான் போட்டுக்கிட்டேன். அப்படியே போட்டுட்டு உள்ளே வந்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா மடமடன்னு நம்ம தீபார்த்தனைலாம் காட்டிடலாம். எல்லாருமே ஆல்மோஸ்ட் பசியில் இருக்காங்க. அதனால் நம்ம சாமி மடமடன்னு சாமி கும்பிட்டுட்டு மனசார சாமி கும்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்குது. சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டேன். நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க, என்னென்ன குக்கிங் பண்ணீங்க, யார் யாரெல்லாம் கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கன்னா ஊருக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி பையன் விழுந்து விழுந்து கும்பிட்டுட்டு இருக்கான். அங்கே பாருங்கள், கதவுக்கு நேராகவே விழுந்து கும்பிட்டுட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா எல்லாருமே விழுந்து கும்புறதை பார்த்துட்டு அவனும் அப்படியே மறுபடியும் சாமி கும்பிட்டுட்டே இருந்தான். நான் கிள்ளி முத்தாலாம் குத்துட்டு இருந்தேன். எவ்வளோ சமத்தாக இருக்கார் பார்த்தீங்களா. அவ்வளோ ஷேட்டை அதிகமாக பண்ணுவார். இதெல்லாம் சாமிலாம் முடிச்சிட்டா. நான் குடுமா குட்டி நீ போய் சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டேன். அவள் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா குட்டி பொண்ணு வந்து சாமி கும்பிட்றாங்க. எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு அங்கே பாருங்கள் பொங்கலோ பொங்கல் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தான். இது மாதிரி தான் அவனுக்கு வாயில் வருது. பொங்கலோ பொங்கல் வரல. ஒன்று மறந்துட்டேன். வெளியே வந்து சூரியனுக்கு நம்ம சாமி கும்பிட சொல்ல நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பொங்கலோ பொங்கல் சொன்னோம். நீங்கள் எல்லோரும் அந்தமாதிரி சொன்னீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இவனுக்கு வந்து வாய் நல்லா திரும்பலை. பட் இருந்தாலுமே அவனுக்கு அந்த க்யூட்னஸ்ஸாக சொன்னான். அதை நான் வீடியோ வேறு தனியாக பர்சனலாக எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய சிஸ்டருக்கெலாம் அனுப்பிச்சி வீடியோ கால்லாம் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் கும்பிட்டுட்டாரு. ஆக்சுவலாக வந்து இவர் வேஷ்டி தான் கட்ட சொன்னேன். அவர் வந்து தான் சரி இதே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஈவினிங் பார்க்கலாம் அப்படின்ட்டோம். அப்புறம் சக்கரை பொங்கல் வந்து ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குதுன்னு எல்லோரும் வெயிட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இந்த தடவை வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குட்டி பையனுக்கு இதை ஊட்ட போகிறேன். அவர் ஃபோன் பார்த்துக்கிட்டே வந்து அப்படியே ஊட்டிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி வந்து பார்த்துட்ருக்காரு. எப்படி இருக்குன்னு கேட்டேன். சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டான் கடைசியில். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவன் ஃபோன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஒரு 5 நிமிஷம் கொடுத்துட்டு அப்புறம் ஃபோன் வாங்கிடுவேன். ஆனால் வந்து ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா குட்டி பொண்ணு தான். அவளுக்கு வந்து எந்த ஒரு நியூ ட்ரெஸ் எடுத்தாலுமே கொஞ்ச நேரம் போட்டுப்பா. அப்புறம் காஸ்ட்யூம் கசகசன்னு இருக்குன்னு சொல்லிட்டு கழட்டிடுவா. செகண்ட் டைம் போட்டுன்னு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு மம்மி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. ரியா வந்து அவளே வந்து நெக் செட்டு என்னுடைய நெக் செட்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எது எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து போட்டுக்கிட்டா. அதுக்கப்புறமா அவளை கூப்பிட்டுட்டு இருந்தேன், வா ரியா அவனுடைய ட்ரெஸ் காட்டு அப்படின்ட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து காது குத்து அப்போ எடுத்தோம் நாங்கள். அது வந்து அப்படியே புதுசாக அப்படியே இருக்குது. எதுக்கு ட்ரெஸ் எடுத்து மணி வேஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் இதை வேர் பண்ணிக்கிட்டோம். இந்த நெக்ஸ்ட் பீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ரியாவுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இவங்க வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண மாட்டாங்களாம். 2 பேருமே இப்படி தான் லூஸ் ஹேரில் விடணும்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக ஃபைனலாக நானும் நைட்டி மாற்றின்னு வந்துட்டேன். அப்படி இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். வாங்க கரும்பு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டுட்டேன். அவர் வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்து வெட்டி கொடுத்துட்டு இருந்தார். அவர் அந்த ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு தான் கொடுத்தாங்க. ஈஸியாக சாப்பிட முடிஞ்சிச்சு. எதுவுமே வேஸ்ட் பண்ணலை. அதனால் நாங்கள் ஒரு ஆஃபு கெடைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஃபஸ்ட்டு வந்து குட்டி பையன் பார்த்தோன்னா பக்கத்துலேயே வந்து அவங்க டேடி பக்கத்துலேயே வந்து உக்காந்துக்கிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா ரித்வின் வந்து என்ன பண்ணுறான் பாருங்களேன்.
என்கிட்ட கத்தி கொடுன்னு கேட்டுகிட்டே இருந்தான். நான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன், அப்போ உட்காரு டாடி கட் பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி பொண்ணு பார்த்திங்கன்னா அவளுக்குமே அந்த ஸ்கின் எடுத்தால் தான் சாப்பிடுவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கட் பண்ணி அவர் கட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ இந்த டைமில் வந்து நான் கிச்சனில் இருந்தேன். இது அது எல்லாமே வந்து என் சின்ன பொண்ணு தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. ரிஷிகா தான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. அவர் வந்து ஷார்ட்டாக முதல்ல போட்டுட்டார். அங்கே பாருங்கள் அவன் எப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு. அவனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேஷ்டி ஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். பாப்பா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஸ்டியூம் தான். ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும்னு வந்து குட்டி பையனுக்கு வந்து அவனுக்கும் காது குத்து எடுத்து அப்போ தான் அந்த வேஷ்டிலாம். அதனால் வந்து அவங்களுக்கு அந்த வேர் பண்ணிட்டேன். அயர்ன் பண்ணி கொடுத்தாரு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு அவனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியாவுக்கும் பார்த்திங்கன்னா இது காஸ்டியூம் நல்லாயிருக்கு. ஸ்கூலுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா போகிக்கு அதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா 12th 11th அன்னைக்கு ஆக்சுவலாக மண்டேவா டியூஸ்டே தெரியல, கலர் ட்ரெஸ் வச்சுருந்தாங்க. ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து போகி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃப்ராக் மாதிரி போட்டுன்னு போயிட்டாங்க. அப்போ சொன்னேன், பட்டு இது வேர் பண்ணின்னு போங்க, ட்ரெடிஷ்னலாக தானே வர சொன்னாங்கன்ட்டு. அவங்களுக்கு வந்து அவங்க சித்தி எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் போட்டுன்னு போகணும்னு சொல்லிவிட்டு அதை போட்டுன்னு போனாங்க. அதுவும் ரொம்ப 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 ஏஞ்சல் மாதிரி க்யூட்டாக இருந்தாங்க. 2 பேருமே அழகு தான். சுற்றி போடணும். எஜுகேஷனும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி லீவ் விட்டாங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணட்டுமே அப்படின்ட்டு அவங்க கூட நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இல்லைனா நாங்கள் இவரும் பார்த்திங்கன்னா டைம் எல்லா வேலையும் முடிச்சுனா கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி வேலையாக இதையும் கூட சேர்ந்து பசங்களோட வந்து சந்தோஷமாக வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம். அது வந்து அவங்களுக்கு மறக்கவே முடியாதுல்ல. நம்மளுக்கு எப்படி சின்ன வயசில் பாட்டி எனக்கு இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த மாதிரி வந்து இவங்களுக்கும் அது ஒரு மெமரியாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் ஒன்று அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ஹாப்பியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ரித்வின் வந்து சேட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டான். எனக்கு கத்தி கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தான். நான் வந்து காஸ்டியூம் மாற்றிட்டு எனக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தேன். அப்புறம் குட்டி பொண்ணில் மம்மி நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டுனே இருந்தா. ஓகேம்மா ஓகே அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதுதான் வந்து நான் அந்த ஆங்கிளில் வந்து கையை காமிச்சிட்டு இருந்தேன். நாங்கள் வந்து இந்த இடத்துல வெயில் வர்றதுனால கம்ஃபர்டபுளாக இருக்குது, இங்கே உட்காந்து சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். நீங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக வந்து கரும்புலாம் சாப்பிட்டீங்களா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஊரில் யார் யாரெல்லாம் எது விசேஷமாக இருக்கும், எந்த ஃபுட்டு வந்து ஃபேமஸாக இருக்கும் பொங்கல் அதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து எங்கள் ஊர்லனா நாங்கள் இப்படி தான் சாமி கும்பிடுவோம். நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நிறைய பேர் இருந்தால் நிறைய செய்யலாம். பட் வந்து நாங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி என்னால் கவர் பண்ண அளவுக்கு வந்து நான் வீடியோ எடுத்தேன். மற்றபடி வந்து என் பொண்ணு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரித்வின் பார்த்திங்கன்னா அவனே கையில் உடச்சி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டான். அதை வந்து நான் கடிச்சு பார்த்தேன், என்னாலே கடிக்க முடியல. அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் அவுட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஜூஸ் வந்து நல்லாவே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.